Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம அவுரங்காபாத்தில் தான் இருக்கோம். இன்றைக்கி எங்கே போகிறோம்னா கிருஷ்ணேஸ்வரன் ஒரு ஜோதிலிங்கம் இருக்குது, மகாராஷ்டிராலேயும் வந்து 3 ஜோதிலிங்கம் இருக்குது. நம்ம 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 3ஆவது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படியே அஜந்தா எல்லாரையும் பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம். ஸோ 2-3 நாள் நம்ம ஃப்ரெண்டு ரூமில் தான் தங்கணும். காலேஜில் படித்த பையன், நல்ல வீடு மாதிரி இருந்துச்சு 3 நாளுக்கு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். மறக்காம கிச்சன் எக்ஸசைஸ் போய் வாங்க வீடியோ போகலாம். நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. நேராக வண்டியில் வந்து எல்லாத்தையும் வச்சாச்சு, லக்கேஜ் டென்ட்டெல்லாம் வச்சாச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். முடி வெட்டினேன், ஆனால் வந்து அவன் நல்லா வெட்டலை, ஷார்ட்டாக வெட்டலை. நானும் பயந்து தான் தலையை கொடுத்தேன், ஆனால் வெட்டியிருக்கான் ஓரளவுக்கு. ஆனால் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம், பண்ணல. ஸோ ஓகே, நல்லா தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வண்டியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். 3ஆவது ஜோதிலிங்கம் தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம ஹைவேக்கு வந்துவிட்டோம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது கிருஷ்ணேஸ்வர் ஜோதிலிங்கம். அது பக்கத்துலேயே தான் எல்லோரா கேவும் இருக்குது. ரெண்டையுமே அட் அ டைமில் கவர் பண்ணலாம். அதே மாதிரி அஜந்தா வந்து அங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ நம்ம வந்து இப்போ 30 கிலோமீட்டர் தான் போக போகிறோம், ஹைவேல தான் போக போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கிருஷ்ணேஸ்வர் ஜோதிலிங்கம் வந்துவிட்டோம். அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும் அவுரங்காபாத்லேருந்து. இது பக்கத்தில் தான் எல்லோராவும் இருக்குது. நம்ம வண்டி இங்கே பார்க் பண்ணியிருக்கோம், பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். நம்ம கோயில் பக்கத்தில் வந்துவிட்டோம். ஜாக்கெட்டை வெளியில் ஒரு அக்கா கடையில் வச்சுட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி உள்ள ஃபோனு வந்து ஃபோன் பேக் அலோடு கிடையாது, அது லாக்கரில் வைக்கணும் அப்படின்னாங்க. ஃபோனு என்னன்னு தெரில, அவங்கள அப்படியே பக்கத்தில் போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். 3ஆவது ஜோதிலிங்கம் நம்ம வந்தாச்சு. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதாங்க கிருஷ்ணேஸ்வர் கோயில் 3rd ஜோதிலிங்கம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உள்ள மொபைல் ஃபோன்லாம் அலோடு கிடையாது, நம்ம வெளியில் எங்கேயா வச்சுட்டு தான் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி வரும்போது சட்டையும் கலத்திட்டு வரணும், பேக் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இதான் 3rd ஜோதிலிங்கம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வாங்க அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். டைம் 10 ஆகுது. சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து சிவலிங்கம் மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து வீக் டேஸில் வந்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ வண்டி சாவி அப்படி இதிலே வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது அப்படியே இருந்துச்சு. கடற்கடன்னு ஓடி வந்தேன். அப்படியே வந்து ஃபோனையும் வாங்கிட்டு ஜாக்கெட்டையும் எடுத்துகிட்டு வண்டி சாவியும் வந்தால் வண்டி சாவி இருந்து. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம 3 ஜோதிலிங்கம் பார்த்தாச்சு. வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். கிருஷ்ணேஸ்வர் போயிட்டு அப்படியே எல்லோராக்கு தான் வந்தேன். இங்கே டியூஸ்டே வந்து க்ளோஸு, அதனால் யாரும் டியூஸ்டே வந்து பிளான் பண்ணாதீங்க. அஜந்தா மண்டே பந்தியே, அஜந்தா வந்து மண்டே வந்து, எல்லோரா வந்து டியூஸ்டே வந்து க்ளோஸு. ஸோ அதனால் ரெண்டையும் பார்க்கணுன்னா சாத்தியமில்லை. ரெண்டையும் பார்க்கணுன்னா மண்டே டியூஸ்டே தாண்டி வெனஸ்டே வந்தீங்கன்னா ரெண்டையும் பார்க்கலாம். கரெக்டாக நமக்குன்னு வந்து அமையுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து எல்லோரால தான் இருக்கோம். மேக்னெட் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நேராக வந்து அஜந்தாவுக்கு போகிறோம். இங்கேருந்து அஜந்தா 100 கிலோமீட்டர் வருது. சல்லத்தனமாக இருக்குது. இன்றைக்கி அழகாக ரெண்டையும் பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிடலான்னு நினச்சேன். இங்கே வந்து நம்மளை பிடிச்சி வைக்கிது, என்ன கதைன்னு தெரில. சரி, நம்ம இப்போ வந்து அப்படியே அஜந்தா போவோம். அஜந்தா போயிட்டு பார்த்துட்டு வருவோம். வாங்க அப்படியே போகலாம். கைஸ், டைம் 11:15 ஆகுது. இங்கேருந்து அஜந்தா வந்து 103 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இன்றைக்கி டே வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கிருஷ்ணேஸ்வர் முடிச்சுட்டு எல்லோரா வந்தோம். எல்லோராவில் வந்து பூட்டுனால இன்றைக்கி டியூஸ்டே க்ளோஸ்னால அப்படி நம்ம வந்து அஜந்தா போகிறோம். அஜந்தா வந்து மண்டே க்ளோஸு, எல்லோரா வந்து டியூஸ்டே க்ளோஸு மெயின்டெனன்ஸ் ஒர்க்னால. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். அஜந்தா எல்லோரா பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட 1 டே கூட ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னாங்க. சரி, நாளைக்கு வந்து மொத்தமாக பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ வாங்க அப்படியே அஜந்தா தான் போகிறோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம அஜந்தா தான் போயிட்டுருக்கோம். இன்னும் நமக்கு ஒரு 27 கிலோமீட்டர் இருக்குது. இதில் 2 ஹைவே தான். 61 கிலோமீட்டர் ஒரு ஹைவே, 36 கிலோமீட்டர் ஒரு ஹைவே. ரெண்டையும் பிடிச்சி போனீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடலாம். நானும் அப்படி தான் போயிட்டுருக்கேன். இன்னொரு 27 கிலோமீட்டர் இருக்குது. இன்னொரு 30 மினிட்ஸ்க்குள்ளே போயிடுவேன். ஸோ வாங்க, கிளைமேட் நல்லா இருக்குது, பெருசாக வெயில் எதுவுமே இல்லை. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அஜந்தா கேவ் வந்துட்டோம் ஃபைனலாக. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபாயும், வண்டிக்கு 15 ரூபாயும், மொத்தம் 35 ரூபா என்ட்ரி இருக்குது. என்ட்ரி கொடுத்தாச்சு. அப்படியே இங்கே வந்து 4 கிலோமீட்டர் உள்ளே போகணுமா. 4 கிலோமீட்டர் உள்ளே போனால் தான், 4 கிலோமீட்டர் உள்ள பஸ்ஸில் போய் தான் அதுக்கப்புறம் அங்கே ஒரு 27 கேவ் இருக்கான், அதை பார்க்க முடியுமா. ஸோ அதான் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். பாருங்கள்,
கருங்குரங்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே எவ்வளோ ஆண்டு இருக்குதுன்னு பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ ஆண்டு இருக்குது இங்கே, இவ்வளோ பக்கத்துலேயே நம்ம பார்க்க முடியுது. வந்தீங்கன்னா பாருங்கள், இங்கேயும் ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. லக்கேஜெலாம் இங்கே தான் வச்சுருக்கோம், ஹெல்மெட்டு பேண்ட்டு இதெல்லாம் இந்த ஒரு அண்ணா கடையில் தான் வச்சுருக்கோம். அப்படியே இவங்க கடையில் எல்லாம் நிறைய திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாங்க, எல்லாமே ஹேண்ட்மேடு அப்படின்னாங்க. ஸோ அப்படியே நம்ம அஜந்தா கேவ் தான் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கேருந்து ஒரு உள்ளே வந்து பஸ் பார்க்கிங் இருக்கும், அது எங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அங்கே வந்து நம்ம பஸ் ஏறி போக மாதிரி இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா நிறைய கடையெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அப்படியே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கிங்கும் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டும் போட்டாங்க, அது 35 ரூபா. அதுக்கப்புறம் அந்த அண்ணா கடையில் போயிட்டு ஜாக்கெட்டு ஹெல்மெட்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஏசி பஸ்ஸு இங்கேருந்து 4 கிலோமீட்டர் போகுமா, அது ஒரு ஆளுக்கு 25 ரூபாயா. ஸோ அப்புறம் அங்கே போனதுக்கப்புறமும் என்ட்ரி இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 25 ரூபா. அதுக்கப்புறம் அங்கே கேவுக்குள்ள ஒரு 40 ரூபா என்ட்ரி. எவ்வளோ ஆண்டு இருக்குது பார்த்தீங்களா இங்கேயே என்ட்ரி மட்டும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம், இதான் ஏசி பஸ்ஸில் தான் இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டோம். டைம் 2 ஆகுது, நம்ம வந்து இங்கே வந்துட்டோம். அஜந்தா கேவ் பஸ்ஸில் ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்தோடனே இங்கே ஏதோ ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 40 ரூபா என்ட்ரி. அதையும் எடுத்துகிட்டு காணிச்சிக்கிட்டு வரலாம். தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க, போகிற வழியில் தண்ணி இருக்கும், எடுத்துக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா கைட்லாம் இருப்பாங்க, கைடு வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம கொண்டு வர லக்கேஜையுமே வந்து உள்ளே வச்சுக்கலாம். அதுவுமே லக்கேஜ் வைக்கிறதுக்கும் இடம் இருக்குது. இங்கே வந்தோன்னா உள்ளேயுமே கடைகள்லாம் இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம கேவ்ஸ் தான் பார்க்க போகிறோம், அஜந்தா கேவ். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா 2 கேவ்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, அது வழியாக தான் போகணும். அப்படியே வந்து இந்த ஒரு ஆலமரத்துக்கு அப்படியே ரைட் சைடில் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா சேர் டோலியும் இருக்குது. இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்க 2000 ரூபா. 2000 ரூபா கொடுத்தா இதில் கூட தூக்கிட்டு போவாங்க. படிக்கட்டெலாம் அப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே அப்படி பயங்கரமாக இருக்குது. காலெலாம் வலிக்கு. நல்லா ஹைட்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 20 படிக்கட்டு தான் எல்லாம் இவ்வளோ ஹைட்டாக வந்துட்டோம். ஸோ நல்ல ஒரு ஃப்ரீயாக உள்ள பேண்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் ஏற ஈஸியாக இருக்கும். கால் ஒரு மாதிரி இதாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நான் அவ்வளோ தூரமாக நடக்கலை. வாங்க போய் பார்க்கலாம் அஜந்தா கேவை. இதாங்க கைஸ் அஜந்தா கேவ். இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இங்கேருந்து போய் அப்படியே சுற்றி அப்படியே ரிட்டன் இங்கேயே வழி இருக்குது. கீழே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. இதுதான் போய் நம்ம ஒன்றுனா பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த கருங்குரங்கெல்லாம் நிறைய இருக்குது, செம்மையாக இருக்குது, பெரிய வாளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து டிக்கெட்டை காணிச்சிட்டு போகணும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். என்ட்ரி முடிஞ்சோடனே இங்கே ஃபஸ்ட்டு கேவ் வந்துடும். இதுதான் கேவ் நம்பர் 1. இங்கே பாருங்கள், தூண்லாம் எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு. எவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோ அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு மலை அப்படியே குடஞ்சி போட்டிருக்காங்க. ஸ்கல்ப்சர், பழைய கல்வெட்டுகள், சிற்பங்கள்லாம் அப்படியே இருக்குது. இன்னுமே கொஞ்சம் மேலே பார்த்தா தெரியும் நமக்கு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இங்கே வந்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே ஃபஸ்ட்டு கேவில் பெரிய ஒரு புத்தர் சிலை இருக்குது. இங்கே வந்து அவ்வளோவா லைட்னிங் இல்லை, ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. இங்கே வந்தீங்கன்னா இந்த ஒரு புத்தர் சிலையை பார்க்கலாம், பயங்கரமாக இருக்குது. உள்ளேலாம் போக அலோடு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கேவில் இது ஒன்று இருக்குது. வாங்க அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்து பெயிண்டிங்ஸு. ஃபுல்லாகவே லைட்டாக தெரியுது, ஆனால் இப்போ ரொம்ப தெரியல. பரவாயில்ல, ஓரளவுக்கு தெரியுது. இதுதான் ஃபஸ்ட்டு கேவு. இதுக்குள்ளே தான் போயிட்டு வந்தோம். இங்கே போனோடனே பெரிய ஒரு புத்தர் சிலை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய தூண்கள் இது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வால் ஃபுல்லாகவே பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு வந்தேன். உள்ளே பெருசாக லைட்னிங் எதுவுமே இல்லை, பெருசாக வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு கேவ் வந்தோடனே அது அப்படியே புத்தரோட லைஃப்பை அப்படி இது பண்ண மாதிரி அப்படி போட்டிருக்காங்க. லைஃபாக நினச்சி அந்த மாதிரி வரைஞ்சிருக்கிற மாதிரியும் வாலோட பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்குது. அந்த ரூமை சுற்றி கேவில் வந்து அந்த கேவில் வந்து ஃபுல்லாகவே பெயிண்டிங் போட்டிருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ வாங்க அப்படியே அடுத்த கேவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், அந்த காலத்தில் உள்ளது. இதெல்லாம் பெயிண்டிங்கு. இங்கே மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வால் பெயிண்ட் தான். அந்த ஃபஸ்ட் கேவ்லேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது.
வந்தீங்கன்னா பார்க்கலாம். பார்த்தா தான் அது உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள் அஜந்தா கேவு. வாங்க அப்படி உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இங்கேயும் அதே மாதிரி ரெண்டாவது ஒரு குகை வந்தோம், ரெண்டாவது கேவ் வந்தோம். இங்கேயுமே அஜந்தா, இங்கேயுமே புத்தரோட ஒரு சிலை வச்சு அது பக்கத்தில் ஒரு 2 சாமி மாதிரி 2 பேராக வச்சுருந்தாங்க. இங்கேயுமே ஃபுல்லாக பெயிண்டிங் தான் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்லதுக்குன்னே தெரில. எல்லாம் கதையை தான் இனி படித்து பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும். ஸோ ஓரளவுக்கு நல்லா சூப்பராக இருந்து இங்கே வரும்போது ஷூ போட்டு வராங்க. ஒவ்வொன்று இதுக்கும் நம்ம கலத்தி மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ செப்பல் போட்டுறது எங்கன்னா ஈஸியாக கலத்தி மாட்டிகிட்டு போயிடலாம். எல்லோரும் அழுது ஷூவை கலத்தி மாட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜாலியாக செப்பல் மாட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் கலத்தி போட்டுக்கிட்டு. ஸோ வாங்க தேடிக்கே வந்துட்டு அப்படி போயிட்டு பார்க்கலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் புத்தர் சிலை வச்சுருக்காங்க. உள்ளேயுமே 2-3 சிலை வச்சு, சைட்லேயுமே சிலை வச்சுருக்காங்க. குட்டி புத்தர் மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே மூஞ்சி மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு ரூம்குள்ளே வந்துருக்கேன். எப்படி எக்கோ அடிக்குதுன்னு பாருங்கள். ஓ, எப்படி எக்கோ அடிக்குதுன்னு பார்த்தீங்களா? செம்மையான எக்கோ அடிக்குது. மலைக்குள்ளே நம்ம இருக்கோம். இப்போ மலையை குழஞ்சி போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓ, ஸோ வாங்க அப்படியே போயிட்டு போவோம். 2 முடிச்சுட்டு அப்படியே தான் மேலே தான் 3 இருக்குது. 3 வந்து இப்போ ஓப்பன் இல்லையாமா. 3 வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 போக முடியாது. 4 தான் நம்ம அடுத்து போகணும். 4ல் தான் உள்ள அதே மாதிரி தான் வால் பெயிண்டிங்கு, புத்தர். இதான் 4. இதுதான் பார்த்துட்டு வந்தோம். எல்லோரும் ஒவ்வொரு வாட்டியும் ஷூவை கலத்தி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கே. இங்கேயும் அதே மாதிரி தான் குட்டி புத்தர்லாம். சென்டரில் ஒரு புத்தர் வச்சுருக்காங்க. அப்புறம் சுற்றி நிறைய புத்தர் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே போனோன்னா எக்கோ அடிக்குது பயங்கரமாக. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தூண் தான், பெரிய தூணாக வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு வந்தோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். அப்படி வந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு குகை மாதிரி இருக்குது. இது ஏதோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கதவெல்லாம் இருக்குது. ஆனால் அங்கங்கே ஓட்டை மட்டும் போட்டு வச்சுருக்காங்க, குடஞ்சி மட்டும் வச்சுருக்காங்க. ஆனால் இதில் ஒன்றுமே போடல. இன்கம்ப்ளீட் கேவ்ஸும் இருக்குது போல். ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா அப்படி தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு. மழை டைம்லலாம் வந்தீங்கன்னா செம்மையாக விழுகும் அங்கங்கே. ஏன்னா சுற்றி மழையெல்லாம் ஜம்முன்னு அப்படி விழுகும். இந்த இதுதான் தூக்கிட்டு போகிறதுக்கு தான் 2000 ரூபா ஒரு ஆளுக்கு பே பண்ணணும். நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அப்படி வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இதாங்க கேவ் நம்பர் 6. கீழே இருக்குது, மேலே இருக்குது. சில கேவ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இங்கேயுமே ஒரு புத்தர் சிலை உள்ளே இருக்கார். அங்கே அஃபீஷியல்ஸ் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து உள்ளே போய் ஸ்டாண்ட்லாம் வச்சு லைட்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் 6th கேவு. வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம். இங்கேயுமே புத்தர் சிலை தான் இருக்குது. ஒரு பொசிஷனில் ஒரு இடத்துல இருக்கார். இங்கே பாருங்கள், சைட்லேயே நிறைய இருக்குது. அவ்வளோ சிற்பக்கலைகள் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்துலேயே. கீழே குதிரை, இங்கே வெளியில் 2 சிற்பம். ஸோ உள்ளே புத்தா இருக்கிறது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே புத்தரை வச்சு தான் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு அஜந்தா கேவில். இருக்கிறது ஃபுல்லாகவே புத்தர் தானா? புத்தரை தான் ஒரு விதமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஷேப்பாக டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஷேப்பில் வந்து புத்தரை தான் ஃபுல்லாகவே பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், தூண்லாம் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பழைய குடஞ்சி படிக்கட்டே போட்டு வச்சுருக்காங்க. கேர்ஃபுல்லாக போகணும், குனிஞ்சு போகணும். அவ்வளோ பெரிய படிக்கட்டாக இருக்குது. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இது வந்து 7வது கேவு. இங்கேயுமே வந்து ஃபுல்லாகவே புத்தர் தான். புத்தருக்கான குகைன்னே சொல்லலாம். அஜந்தா கேவ் வந்து புத்தருக்கான குகைன்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், குட்டியாக எவ்வளோ ஆண்டு பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ஒரு ரோவில் 1 2 3 4 5 6 7 8 9 வச்சு ஒரு சைடே ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி, எவ்வளோ மைண்ட் இருந்திருக்கும். எல்லாமே புத்தரா, அஜந்தா, நிறைய புத்தர் தான் இருக்கார். வாங்க இதில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரில, பார்ப்போம். இப்போ நம்ம வந்து 7வது கேவில் தான் இருக்கோம். 7வது கேவில் வந்து இந்த ஒரு பாட்டி வந்து பறவைக்கும் குரங்குகளுக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. பாஜிராகே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு பாட்டிகிட்ட தான் பேசிகிட்டு இருந்தோம்.
ஸோ அவங்கள்ட்ட தான் கேட்டுட்டு இருந்தோம் அஜந்தானா என்னது எல்லோரானா என்னதுன்னு. அஜந்தானா இந்த ஒரு இடத்துக்கு பேர் அஜந்தா, எல்லோரானா அந்த ஒரு இடத்துக்கு பேர் எல்லோரா. அதே மாதிரி एक इधर ये फुल्ला पूरा बुद्धर है, पूरा बुद्धा है, एल्लोराने बुद्धर जैनिसम शिवा है, ரைட் है. ஸோ அதுதான் கேட்டுட்டு இருந்தோம். இங்கே வந்து புத்தர் மட்டும்தான், அங்கே வந்து அங்கே எல்லோராவில் வந்து அஜந்தாவில் வந்து புத்தர் மட்டும்தான், எல்லோராவில் வந்து புத்திசம் ஜெயினிசம் சிவன் மூணுமே இருக்குது. அதுதான் அந்த பாட்டிகிட்ட கேட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த அணிலுக்கெலாம் வந்து சப்பாத்தி போட்டிருக்காங்க. இந்த பாட்டி வீடு வந்து இதுக்கு மேலே ஒரு வில்லேஜ் இருக்கான், இது வழியாக 5 மணிக்கு போவாங்களாம். அதான் அவங்கள்ட்ட அப்படியே பேசியிருந்தேன். ஓகே பாய். இந்த மாதிரி டோலி சேரில் கூப்பிட்டு போவாங்க 4 பேர் சேர்ந்து. ஒரு சேருக்கு ஒரு ஆளுக்கு வந்து மேலே உட்கார ஒரு ஆளுக்கு வந்து 2000 ரூபா கொடுத்தேன்னா அவங்க ஃபுல்லாக கூட்டிகிட்டு போவாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. தாத்தாவுக்கு 80 வயசு மேலே இருக்கும். அவருக்கு ஆசை பார்த்தீங்களா இப்போ தான் வருது அஜந்தா வரணும்னு. சரி அதான் நம்ம இந்த வயசில் பார்த்துட்ருக்கோம், இந்த மாதிரிலாம் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் இப்போயே பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இது வந்து 8வது குகை. 8வது குகையில் ஒன்றுமே இல்லை. 8வது குகை இன்கம்ப்ளீட் போல். அப்படியே வந்தீங்கன்னா 9வது குகை இருக்குது. வாங்க அப்படியே 9வது குகையில் போயிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்தீங்கன்னா சாஞ்சி ஸ்டூப்பான்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் வந்து சாஞ்சி ஸ்டூப்பாவாம். ஏதோ உருண்டையாக வச்சுருக்காங்க. ஸோ பெருசாக இருக்குது, குளோபல் உருண்டை மாதிரி இருக்குது. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஒரு 1 ஹவரில் ஒரு 10 குகை வேணால் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 10வது குகைக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் 10 கூட முடிக்கல. இன்னும் ஒரு 16 குகை அப்படி சுற்றி இருக்குது. கைடு வச்சு பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த பாருங்கள் லெட்டர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கதவு அப்போவே போட்டிருக்காங்கன்னு. அப்போவே உள்ளதான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது. கைடு வச்சு பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் அங்கங்கே புத்தரை செதுக்கி வச்சுருக்காங்க. ஹேங்கிங் பிரிட்ஜெலாம் போட்டு. வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம். போன கேவலையும் பார்த்துருப்போம். இதுக்கு பேர் என்னென்னா புத்திசமோட சிம்பிளாக. நம்ம ஹிந்து முஸ்லீம் அவங்களுக்குலாம் ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதே மாதிரி இது வந்து புத்திசமோட சிம்பிள் அப்படிங்கிறாங்க. இது வந்து 10th கேவு. இதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்களாம். 10வது கேவாக இருந்தாலும் இந்த கேவ் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க போல். இது எல்லாமே பெயிண்டிங்ஸ் எல்லாமே நேச்சுரல் பெயிண்டிங்ஸு. நேச்சுரல் கலரை வச்சு இந்த இலை கல் அந்த மாதிரி இதுலேருந்துலாம் எடுத்து பண்ணியிருக்காங்க. இதில் ஃபுல்லாகவே புத்திசம் ஜெயினிசம். இங்கே வந்து புத்திசம் இருக்கும், ஜெயினிசம் இருக்குது, ஹிந்துசம் இருக்குது. 3க்குள்ள குகையுமே இருக்குது அப்படிங்கிறாங்க. 3 பேரையும் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியும் குகை வச்சுருக்காங்க. இங்கே அடுத்து இப்போ புத்திசம் பார்த்துருக்கோம், அடுத்து ஜெயினிசம் பார்க்கலாம், ஹிந்துசம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம். இதுதான் 11th கேவ். இங்கேயுமே ஒரு புத்தர் தான் உட்கார்ந்த மாதிரி இருக்கார். மெயினாக ஒரு கொஞ்சம் கேவ் இருக்குது, அதுதான் மெயினாக பார்க்கணுமா. லாஸ்ட் கேவ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள் வால் பெயிண்டிங்லாம் இருக்குது. எது பார்க்காட்டாலும் லாஸ்ட் வரைக்கும் போய் பார்த்துருங்க அப்படின்னாங்க. லாஸ்ட் கேவ் மஸ்ட் விசிட், ஃபுல்லாகவே பார்க்கணும். ஆனால் லாஸ்ட் ஒன் மஸ்ட் விசிட் அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம். இங்கே ஒரு கேவ் இருக்குது. இது அப்படியே எம்டியாக தான் இருக்குது, ஃபுல்லாகவே பிளாங்காக தான் இருக்குது. சும்மா குட்டி குட்டி ரூம்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, குட்டி குட்டியாக ரூம் வச்சுருக்காங்க. இதுவும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் செஞ்சு மட்டும் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரில. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இது வந்து 13வது கேவு. இங்கேயுமே குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க எல்லாமே, ஆனால் ஒன்றுமே உள்ளே இல்லை. ஸோ செலக்டடாக தான் மெயின் கேவ் இருக்குது. வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம். 13 முடிச்சுட்டு 14 வந்தீங்கன்னா இங்கேயுமே பெருசாக ஒன்றுமே இல்லை. இங்கே வந்தீங்கன்னா தண்ணி தான் விழுகுது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா 15வது குகை. 15ம் பெருசாக ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். என்ட்ரி மட்டும் தான் இருக்குது. இங்கேயும் உள்ள ஒரு புத்தர் சிலை இருக்குது. எல்லாமே ஒரு ஸ்மெல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பழைய காலத்து இந்த ஒரு ஸ்மெல்லு, என்ன ஸ்மெல்லுன்னு தெரில, நல்லா இருக்குது. இங்கேயுமே ஒரு புத்தர் உட்கார்ந்த மாதிரி இருக்கார். குட்டி குட்டி ரூம் இருக்குது. வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய புத்தா மாதிரி இருக்குது. பார்த்ததுலே தான் பெருசு மாதிரி இருக்குது. நல்லா ஓப்பனாக இருக்குது. இதெல்லாம் முன்னாடி க்ளோஸ்டாக இருந்த ரூமு, இது வந்து ஓப்பன் ரூமாக இருக்குது. செம்மையாக இருக்குது, செம்ம ஹைட்டு. ஸோ இதெல்லாமே ஒரே ஒரு மலையில் ஃபுல்லாக குடஞ்சி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அங்கங்கே பெயிண்டிங்கும் இருக்குது. வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம். 17வது குகை. இங்கேயுமே ஒரு புத்தா தான் இருக்கார்.
செம்மையாக இருக்குது. பெயிண்டிங்ஸ் ஃபுல்லாகவே பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பெயிண்டிங்ஸ் தான், வெளியே ஃபுல்லாகவே பெயிண்டிங்ஸ் தான். ஆனால் பாதி தெரியலை, அதான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள், வாங்க அப்படி போய்ட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுவுமே ஃபுல்லாக புத்தர் தான். இப்படி இருக்குது பாருங்கள், இந்த ஒரு கலரே ஒரு ரெட்டிஷாக இருக்குது. ரெட்டிஷ் கலரில் பயங்கரமாக. இதெல்லாம் செம்ம டார்க்காக இருக்குது, செம்ம ரெட்டிஷாக தெரியுது நேரில் பார்க்கப்போ. வாங்க அப்படி உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இதுவுமே புத்திஸ்குள்ள ஸ்டூப்பா தானா? இது வேறு யாருக்குள்ள ஸ்டூப்பான்னு நினச்சேன். இதுவுமே புத்திஸ்குள்ள ஸ்டூப்பா தான் அப்படிங்கிறாங்க. இது பாருங்க, பெருசாக மேலே அப்படி ரவுண்டாக வந்து கீழே ரவுண்டு அப்படி வந்து வேறு லெவலில் இருக்குது. மேலே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாகவே புத்திஸ்ட் தான், குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. சுற்றிலுமே புத்திஸ்ட் தான் வச்சுருக்காங்க. இந்த தூண்லாம் பாருங்கள் என்ன பெருசாக வச்சுருக்காங்க, வேறு மாதிரி இருக்குது. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இங்கே வந்தோன்னா ஒரு புத்தர் தான், ரொம்ப பக்கத்தில் வந்து பார்க்குறது மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இதுவும் ஒரு சிலை மாதிரி தான் இருக்குது, புத்தர் மாதிரியும் இருக்குது. புத்தருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி யாராவது வச்சுருக்காங்களான்னு தெரில. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இது புத்தர் தான், இது கரெக்டாக தெரில. ஸோ வாங்க அப்படியே போய்ட்டு பார்ப்போம். இது வந்து 22nd கேவு. இதுவும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு எல்லாமே. புத்தி சிலை தான் இருக்குது, ஆனால் கையெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. இங்கேயுமே பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது நிறைய, அழிஞ்சிட்டு அங்கங்கே இருக்குது நிறைய. நேச்சுரல் கலர்ஸாக பண்ணது இதெல்லாம். ஸோ வாங்க அப்படியே அடுத்த இதில் போய் பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம ஒரு 22nd கேவில் இருக்கோம். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து கிட்டத்தட்ட நமக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கு இவ்வளோ ஆண்டு வர்றதுக்கு. அங்கே முடித்து இப்போ வந்து 22nd கேவில் இருக்கோம். இன்னும் அந்த ஒரு எண்டு வரைக்கும் இருக்குது. அங்கே தான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னாங்க. அந்த பக்கம்லாம் தண்ணி விழற சவுண்டு பயங்கரமாக கேட்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, போயிட்டு பார்க்கலாம். நம்ம 23 தான் போயிட்டு வந்தோம். இங்கே பெருசாக ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. ஆனால் வெளியில் நல்லா சூப்பராக டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க, டிசைன்லாம். ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு கொகையுமே இன்கம்ப்ளீட் கொகை தான். இதுதான் 2nd லார்ஜஸ்ட் கேவ்னு சொல்கிறாங்க. இங்கே 2nd லார்ஜஸ்ட் கேவ் அப்படின்றாங்க. இந்த கேவ் வந்து இன்கம்ப்ளீட்டு. ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய பில்லர்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கதான் 26th கேவு. இதுதான் ஹைலைட்டு. அப்படியே வந்து புத்தர் படுத்திருக்க மாதிரி வரைஞ்சிருப்பாங்க, செதுக்கியிருப்பாங்க. இந்த ரூம் ஃபுல்லாகவே வேறு மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஆண்டு இருக்குது ஸ்கல்ப்சர்ஸு. பாருங்கள், அப்பா, அந்த இடத்துல விஷ்ணு படுத்திருக்கிறது மாதிரி, விஷ்ணுங்க புத்தா படுத்திருக்க மாதிரி செதுக்கியிருக்காங்க. பூராவே புத்தா தான். அப்பா, இங்கே பாருங்க எவ்வளோ ஆண்டு இருக்குன்னு பாருங்க. ஒரு ரவுண்டுக்கு இதுலேயுமே குட்டி குட்டியாக புத்தரை செதுக்கியிருக்காங்க. எவ்வளோ இதாக இருக்குது அப்பா, வேற மாதிரி. ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம். மொத்தம் இங்கே வந்து 26 கேவ் இருக்குது. 26 கேவையும் பார்த்துட்டு வந்துட்டோம். லாஸ்ட் ஒரு இதில் புத்தர் வந்து பெருசாக படுத்திருக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க, வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஒரு டாப் வியூ இருக்குது. அங்கே போனீங்கன்னா நம்ம ஃபுல் வியூவையும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அங்கே போனீங்கன்னா மொத்த வியூவும் தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுதான் டாப் வியூ அப்படிங்கிற. எல்லோரும் கீழே போயிட்டு ஒரு 10வது குகையிலேருந்து அப்படி கட் பண்ணி அந்த பிரிட்ஜில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். போனான்னு தெரியலை. சத்தியமாக சூப்பராக இருக்கு கைஸ். ஒரு கேவ் விடாமல் எல்லா கேவும் பாருங்கள். 26 கேவ் இருக்குது மொத்தமாக பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு என்ன பேசனே தெரியாது, அந்த மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ மொத்தம் 26 கேவையும் வேறு லெவலில் பார்த்தாச்சு. ஸோ மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அப்படியே 26 குகைக்கு அப்படி இந்த பக்கம் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, பயங்கரமாக ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் தெரியலை, மேலே போனால் வேணால் அந்த ஒரு ஃபால்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம 26 கேவையும் பார்த்தாச்சு. வேறு மாதிரி இருந்து இதுதான் ஃபுல் வியூ. மேலே போனீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம இங்கேருந்தே பார்த்தாச்சு. இங்கேருந்து பார்க்குறக்கூடிய அளவுக்கு மேலே போனால் தெரியாது. ஸோ அதனால் இங்கேருந்தே நம்ம கிளம்புறோம். வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம். இங்கேருந்தே நம்ம வந்து மொத்த வியூவுமே பார்த்துக்கலாம். அங்கே போனாலும் தெரியும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு மாதிரி கர்வ் மாதிரி இருக்கும். சீயை சரிச்சு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்தாவே நல்லா தான் இருக்கும். அங்கே போனீங்கன்னா அந்த ஒரு ஃபால்ஸ் பார்க்கலாம். நம்ம இங்கேருந்தே ஃபுல்லாகவே பார்க்கலாம். இதுதாங்க இஸ் பெஸ்ட் வியூ. இங்கேருந்தா எல்லா கேவையும் ஓரளவுக்கு பார்க்கலாம். அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் பார்க்கலாம், அவ்வளோதான்.
அங்கே போனால் போய்க்கலாம். அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அப்படியே அங்கே போய் மேலே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம டைம் 4:37 ஆகுது, அப்படியே கீழே தான் போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் அப்படியே இந்த ஒரு 9வது கேவ் 8வது கேவ் வரக்கூடிய வழியில் தான் இப்படி கீழே போய் அப்படியே சுற்றி அந்த பிரிட்ஜோடி போய் அப்படியே மேலே போய் அந்த வியூலேருந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். வேணா அங்கேயும் கூட போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே வெளியே தான் போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கேவை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு 2.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து அப்படியே முடிச்சுட்டு வர்றதுக்கு 10 to 15 நிமிஷத்தில் வந்துக்கிட்டேன். இதான் முடிஞ்சு ஃபுல்லாக பார்த்தா முடிச்சாச்சு. அப்படியே வெளியே தான் போகிறேன். 2.5 மணி நேரம் ஆச்சு போகிறதுக்கு. வர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டேன். அவ்வளோ கூட ஆச்சான்னு தெரியல, 5 மினிட்ஸ் தான். ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படியே ரிட்டர்ன் தான் போயிட்டுருக்கேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு கைஸ். அதே மாதிரி அஜந்தா வந்து மண்டே லீவு, எல்லோரா வந்து டியூஸ்டே லீவு. ஸோ பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே அஜந்தா டைமிங் வந்து 9 to 5:30, லாஸ்ட்டாக 5:10 வரைக்கும் உள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பிளான் பண்ணிக்கோங்க. அஜந்தா ஒரு நாள் பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லோராவும் கிருஷ்ணேஸ்வரும் ஒரு நாள் பிளான் பண்ணிக்கோங்க. அஜந்தா அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. எல்லோராவும் கிருஷ்ணேஸ்வரம் அடுத்தடுத்து இருக்குது 1 கிலோமீட்டரில். ஸோ எல்லோரா அண்டு கிருஷ்ணேஸ்வர் ஒரு நாளும் அஜந்தா ஒரு நாளும் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு தான் நம்ம எல்லோரா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். அஜந்தா கேவ் பார்த்துட்டு வந்தாச்சு, வண்டிக்கிட்டே வந்தாச்சு. மறுபடியும் எல்லோரா தான் போகணும். கடுப்பாக இருக்குன்னு நினச்சாலே நீ இன்றைக்கும் அப்படியே பசங்க ரூம் தான் போகணுன்னு நினைக்கேன். பசங்க ரூம் போயிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி வர்றது மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே கிளம்ப தான் போகிறோம். எல்லோரா சைடில் முன்னாடி பங்கில் ஸ்டே பண்ணலான்னு நினச்சேன். சரி, அங்கேருந்து இன்னொரு பக்கம் ரொம்ப பக்கமாக தான் காணிக்குது. எவ்வளோ தூரம் பெட்ரோல் போகுதோ அங்கே ஸ்டாப் பண்ணணும். ஆர் வந்து ரூமும் போவேன். என்னென்னு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம்.